12ஆம் வகுப்பினுடைய பொதுத் தேர்வில் எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற மனப்பாட பாடல்களாக கம்பராமாயணத்தில் இருக்கின்ற 2 பாடல்களினுடைய முழுமையைத்தான் பாடலோடும் பொருளோடும் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பாடல், துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உளது அது அன்றி பின்பு உளது இடைமண்ணும் பிரிவு உளது என உன்னேல் முன்பு உளேம் ஒரு நாள்வேம் முடிவு உளது என உண்ணா அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். துன்பு உளது எனின் அன்றோ சுகம் உளது அது அன்றி பின்பு உளது இடைமண்ணும் பிரிவு உளது என உன்னேல் முன்பு உளேம் ஒரு நாள்வேம் முடிவு உளது என உண்ணா அன்பு உலகினி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இதனுடைய பொருள் பார்த்தா, கம்பராமாயணத்தில் இருக்கிற குகப்படலத்தில் ராமன் குகன் கிட்ட சொன்ன மாதிரியான ஒரு பாடல். துன்பம் அப்படின்னு சில காலம் வரும், அப்படி வந்து கொண்டு இருக்கும். அப்படின்னா இன்பம் அப்படின்றதும் சில காலம் வரும். துன்பம்னு ஒன்று இருந்தால் இன்பம்னு சில காலம் இருக்கத்தான் செய்யும். அதனால் குகனவர்களே, நான் பிரிந்து செல்கிறேன் என்று நீங்கள் வருத்தப்படாதீர்கள். துன்பம்னு இருக்கும்போது இன்பம்னு ஒரு காலம் வரத்தான் செய்யும். அதுபோல் முன்னாடி நாங்கள் ஒரு 4 பேர் இருந்தோம். யாராருன்னா ராமன், லக்குவன், பரதன், சத்ருகனன் அப்படின்ற நாங்கள் 4 பேர் இருந்தோம். ஆனால் நீ வந்து சேர்ந்ததுனால நாங்கள் 5 பேர் ஆனோம். அன்பு உலகினி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். அதாவது ராமன், லக்குவன், பரதன், சத்ருகனன் அப்படி 4 பேர் இருந்தோம். குகனாகிய நீ வந்து சேர்ந்த காரணத்தினால நாங்கள் ஐவர்கள் உளரானோம் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய பொருள். அதாவது துன்பம் அப்படின்னு இருந்தால் இன்பம் அப்படின்னு சில காலம் இருக்கத்தான் செய்யும். அதனால் குகன் அவர்களே, நீங்கள் நான் பிரிந்து செல்வதற்காக வருத்தப்படாதீர்கள். முன்னாடி நாம் ராமன், லக்குமன், பரதன், சத்ருகனன் அப்படின்னு 4 பேர் இருந்தோம். குகனாகிய நீ வந்து சேர்ந்ததுனால நாங்கள் 5 பேராக மாறிவிட்டோம் அப்படின்னு தான் இந்த பாடலுடைய பொருள். இதனை தொடர்ந்து, குகனோடும் ஐவர் ஆனோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் மறுவர் ஆனோம் எம்முழை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானும் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. குகனோடும் ஐவரானோம் முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. இதற்கான பொருள் பார்த்தா, முன்னாடி நாம் பார்த்த மாதிரியே கங்கையை கடந்து செல்ல படகு கொண்டு வந்து குகனது அளவற்ற அன்பை உணர்ந்த ராமன், உன்னையும் என்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டோம், அதனால் நாம் 5 பேராக மாறினோம் அப்படின்னு. ராமன் மீது கொண்ட அளவற்ற அன்பால் இலங்கை சென்று ராவணன் போர் புரிந்து திரும்பிய சுக்ரீவனை பார்த்து ராமன், இனி நீ வேறு நான் வேறு அல்ல என்று கூறினான். நீ என் உயிர் நண்பன் என்று கூறி 4 பேராக இருந்த நாங்கள் குகனோடு சேர்ந்து 5 பேராக ஆனோம். உன்னையும் என் சகோதரனாக ஏற்றுக்கொண்டேன், அதனால் இனி நாம் 6 பேராக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு புதல்வரால் பொழிந்தான் நுந்தை. முன்னாடி நாம 4 பேரா இருந்தோம். யாரான்னு பார்த்தா ராமன், லக்குவன், பரதன், சத்ருகனன் அப்படின்னு 4 பேரா இருந்தோம். குகன் வந்து சேர்ந்த காரணத்தினால ராமன், லக்குவன், பரதன், சத்ருகன், குகன் அப்படின்னு 5 பேராக மாறினோம். சுக்ரீவனுடைய நட்பு கிடைத்த காரணத்தினால் ராமன், லக்குவன், பரதன், சத்ருகன், குகன், சுக்ரீவன் அப்படின்ற நாம மொத்தம் 7 பேராக இருக்கின்றோம். இந்த 7 பேரும் புதல்வராக இருக்கின்ற காரணத்தினாலே புதல்வனை பெற்ற தந்தை என்று தேசத்திலே போற்றப்படுகிறார் தசரதன் என்பதுதான் இதற்கான பொருளாக இருக்கிறது. சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழ் உறவுகள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தங்களது வலிமையான உறவுகளை இணைத்துக் கொள்ளுங்கள்.